அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விபுலானந்தி. ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக்ல ரொபோட்டிக் நீ கரெக்ஷன் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும்னா முட்டி தேய்மானத்தை குறைச்சு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி தேய்மானத்தை சரி செஞ்சு கொடுத்துரும். முட்டி தேய்மானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எலும்போட எலும்பு உரசும் போது தான் அது முட்டி தேய்மானம்னு சொல்கிறோம். அப்போ உரசும் போது என்ன ஆகும்னா, அந்த முட்டிகளுக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு வந்து தேய்மானமாக ஆரம்பிக்கும், சுருங்க ஆரம்பிக்கும். இதுதான் முட்டி தேய்மானம் அப்படின்னு சொல்லுவோம். முட்டி தேய்மானம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்க, ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓவர் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு முட்டி தேய்மானம் வரும். அதிகமாக படி ஏறி இறங்குறவங்களுக்கு, அதிகமாக நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு முட்டி தேய்மானம் வரும். சரியான உடற்பயிற்சி பண்ணாதவங்களுக்கு முட்டி தேய்மானம் வரும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க, சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல், ஒரு கோச்சோட கைடன்ஸ் இல்லாமல், சரியான பயிற்சிகள் எடுக்காமல் ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவிட்டியில் கலந்து கொள்கிறவங்களுக்கெல்லாம் வந்து முட்டி தேய்மானம் வரும். முட்டி தேய்மானம் வருது அப்படின்னாலே அதனோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்னா, முட்டி வலி வரும். ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்சதுமே தானாகவே வலி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே படி ஏறி இறங்கும் போது வலி வரும். சமமான இடத்துல மட்டும்தான் நடக்க முடியும். சமம் இல்லாத இடத்துலையோ அல்ல மணல்லையோ நடந்தால் வலி வரும். இந்த மாதிரி வலிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வீங்க ஆரம்பிக்கும், நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். முட்டி தேய்மானம் எந்த வயசில் வரும் அப்படின்னா, முதல்லலாம் 50 வயசு 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் முட்டி தேய்மானம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 40 வயசு ஆட்களுக்கே முட்டி தேய்மானம்னு சொல்லி வர்றாங்க. ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக்ல ரொபோட்டிக் நீ கரெக்ஷன் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும்னா, முட்டி தேய்மானத்தை குறைச்சு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி தேய்மானத்தை சரி செஞ்சு கொடுத்துரும். அது போக ஜவ்வில் இருக்கிற பிரச்சனைகள், தசைகளில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் அதிநவீன கருவிகள் கொண்டு அதை வலிகளை குறைச்சி கொடுக்குறோம். மேற்கொண்டு ஜவ்வு வலுவடைய இருக்கும், தசைகள் வலுவடைய இருக்கும், ஜாயிண்ட் வலுவடைய இருக்கும். இங்கே 1 hour பக்கம் எக்ஸசைஸ் தெரப்பி, ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஜாயிண்ட்டை வந்து வலுவடைய வைக்கிறோம். முட்டி தேய்மானம் யாருக்காக இருந்தாலும் நம்ம ஸ்ரீ சாய் பிசியோதெரபி கிளினிக் வாங்க. நாங்கள் நவீன கருவிகள் கொண்டு உங்களுக்கு விரைவில் சரி செஞ்சு தரோம். நன்றி.